ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, புருஷோத்தம மாதம். புருஷோத்தம மாதத்துல புருஷோத்தமருடைய மகிமைகளை பற்றி கேட்பதும் பேசுவதும் பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பகவத்கீதை அகாடமி நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனால ஸ்ரீவாஸ் பிரபுக்கும் பக்தர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இன்றைய தலைப்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு மற்றும் அவரது செயல்கள் திவ்யமானது, தெய்வீகமானது. அது பத்தி ஆச்சாரியர்கள் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இன்னைய தலைப்பு. அப்போ இன்னைக்கு நம்ம படிச்சது பகவத்கீதையினுடைய 4ஆம் அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம். அதுல பகவானே சொல்ற அவருடைய பிறப்பை பற்றியும் செயலை பற்றியும். பகவானது பிறப்பையும் செயலையும் பற்றி பகவானே சொல்லியிருக்கார் பகவத்கீதையில. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்பதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சுவார்ஜுனா. இந்த ஸ்லோகத்தை நம்ம 3ஆக பிரிக்க வேண்டும். 3 விஷயம் இந்த ஸ்லோகத்துல பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. 3 தகவல்களுக்கு தருகிறார். முதல்ல என்ன சொல்றாரு? அவருடைய செயல்கள், அவரது பிறப்பும் செயலும் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமே திவ்யம், பகவானது பிறப்பும் செயலும் திவ்யமானது. அப்போ பகவத்கீதையில பகவானே சொல்றாரு அவரது பிறப்பும் செயலும் திவ்யமானது. 2வது, இந்த ஸ்லோகத்துல முதல்ல கற்றுக்க வேண்டியது, இந்த ஸ்லோகத்துல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பகவானது பிறப்பும் செயல்களும் திவ்யமானதுன்னு பகவானே சொல்றார். 2வது, அதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏவம் யோவேதி தத்வதக, உள்ளவாறு உள்ளது உள்ளவாறு, மாற்றமே இல்லாம பகவானது பிறப்பையும் செயல்களையும் பற்றி யார் ஒருவர் உள்ளது உள்ளவாறு எந்த ஒரு மாற்றமும் இல்லாம குழப்பமும் இல்லாம ஏற்றுக்கொள்றாங்களோ, ஏற்றுக்கொள்வது. அப்படி ஒருத்தர் பகவானது பிறப்பையும் செயல்களையும் உள்ளது உள்ளவாறு அறித்துக் கொள்கிறார் என்றால் என்னாகும்? 3வது, தக்த்வா தேகம், இந்த உடலை விட்ட பிறகு புனர்ஜன்ம நைதி, மறுபிறவி கிடையாது, மாம் ஏதி, என்னையே அடைகிறார்கள் அர்ஜுனா. அப்போ 3 விஷயம் இந்த ஸ்லோகத்துல. பகவானது பிறப்பும் செயலும் திவ்யமானது. அதை யார் ஒருவர் உள்ளவாறு அறிந்து கொள்றாரோ அவர் இந்த உடலை விட்ட உடனே பகவானுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். சரி, இந்த உள்ளவாறு அறிந்து கொள்றதனுடைய விளக்கம் எப்படி? பகவானது பிறப்பையும் செயல்களையும் நாம் எவ்வாறு உள்ளவாறு அறிந்து கொள்வது? அதுதான் சாது, சாஸ்திரம், குரு. சாதுக்கள், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய பரம்பரையில வந்திருக்கிற சாதுக்கள், குருமார்கள் பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும். சாதுக்கள், சாஸ்திரம், சாஸ்திர பிரமாணம், பகவத்கீதை, பாகவதம், இந்த மாதிரி சாஸ்திரம். அப்புறம் ஆச்சாரியர், குருமார்கள். சாது, சாஸ்திரம், குரு. அதுதான் பகவான் கிருஷ்ணரை உள்ளவாறு நாம் அறிந்து கொள்வதற்கு சிறந்த வழிமுறை. இப்ப நவீன காலத்துல சமூக வலைதளங்கள்ல, அப்புறம் டிவி சேனல்ல கூட பகவானை பற்றி நாடகங்கள்லாம் போடுவாங்க. கிருஷ்ணரை பற்றி நாடகம் போடுவாங்க. அப்புறம் மகாபாரத நாடகம் எழுதி அதை சீரியலா எடுத்திருப்பாங்க. ராமாயணம் நாடகம் எழுதி அதை சீரியலா எடுத்திருப்பாங்க. அதை நம்ம அதிகாரப்பூர்வமா எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா கூடாது. ஏன்னா அந்த நாடகத்துக்கு கதை எழுதியவர், திரைக்கதை எழுதியவர், அல்லது வசனம் எழுதியவர், அல்லது அதை வடிவமைச்சவர் கிருஷ்ண பக்தரா? அவர் எந்த சம்பிரதாயத்திலிருந்து வந்திருக்காரு?
அந்த நாடகமானது, அந்த சீரியலானது எதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கு? பகவத்கீதை பாகவதத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா? அவர் ஒரு கிருஷ்ண பக்தரா? அப்படின்னா அவர் உள்ளது உள்ளவாறு கொடுக்க முடியும். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்வது ஆச்சாரியா சம்பிரதாயத்துல வரக்கூடிய விளக்கங்கள், ஆச்சாரியர் கொடுத்த விளக்கங்களை படிக்கிறதாலையும், பகவானுடைய பக்தருடைய சங்கத்துல வரும்போது மட்டும்தான் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொள்ள முடியும். இப்ப பாருங்க, பகவத்கீதை கூட, பகவத்கீதைக்கு ஆயிரக்கணக்கான விளக்க உரைகள் இருக்கு. நிறைய பேர் பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க. சினிமா நடிகர்கள், பாடலாசிரியர்கள், தத்துவவாதிங்க, பிரபலங்கள், பல்வேறு பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், நிறைய பேர் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பகவத்கீதை படிச்சா நமக்கு ஏதாவது புரியுமா அப்படின்னா புரியாது. சரி, கிருஷ்ணர் தான் உள்ளவாறு தெரிஞ்சுக்குவோமா? அதுவும் சாத்தியம் இல்லை. அப்போ ஏன் பிரபுபாடைய பகவத்கீதை ரொம்ப முக்கியம்னா, பிரபுபாதர் பகவத்கீதையை உண்மையுருவில், பகவத்கீதை ஆசிட்டிஸ், பகவத்கீதை உண்மையுருவில், அதாவது பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னார், அர்ஜுனன் எப்படி புரிஞ்சின்றார், அந்த விஷயங்களை முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அது அப்படியே உள்ளது உள்ளவாறு. அதான் தத்வதக. தத்வதக அப்படின்னா உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்வது. சரி, இப்போ இந்த இந்த 9ஆம் ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4-5 ஸ்லோகம் பின்னோக்கி போகணும். அப்ப ஏன் இந்த 9ஆவது ஸ்லோகம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு 3-4 ஸ்லோகம் பின்னோக்கி போகணும்னா, பகவானே சிஸ்டமேட்டிக்கா சொல்றார். பகவத்கீதையில இந்த அத்தியாயத்துல பகவான் எப்படி இந்த பூமியில் தோன்றுகிறார், எதற்காக தோன்றுகிறார், அவர் தோன்றி இங்கு என்ன செய்கின்றார், இதை அறிந்து கொண்டால் என்ன பயன்? 4 விஷயம். பகவான் எதற்காக இந்த பூமியில் அவதரிக்கிறார், சாரி, பகவான் எப்படி தோன்றுகிறார், பகவான் எப்படி இந்த பூமியில வர்றார், பகவான் எப்படி பிறக்கிறார், பகவான் எப்படி பிறக்கிறார், எதற்காக தோன்றுகிறார், இங்க தோன்றிய பின்பு அவர் என்ன செய்கிறார், இதை அறிந்து கொண்டால் என்ன பலன்? இந்த 4 விஷயம் பகவத்கீதையினுடைய, ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதையினுடைய 4ஆம் பகவத்கீதையினுடைய 4ஆம் அத்தியாயம் 6, 7, 8, 9 இந்த 4 ஸ்லோகம். 6, 7, 8, 9. 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகத்துல பகவான் எப்படி இந்த பூமியில பிறக்கிறார், எப்படி அவதரிக்கிறார், எப்படி தோன்றுகிறார் சொல்றார். 7ஆம் ஸ்லோகத்துல எதற்காக தோன்றுகிறார், எதற்காக அவதரிக்கிறார் சொல்றார். 8ஆம் ஸ்லோகத்துல அப்படி இந்த பூமியில தோன்றி அவதரிச்சு அவர் என்ன செய்யறாருன்னு சொல்றார். 9ஆம் ஸ்லோகத்துல சரி சுவாமி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு என்ன நன்மை, பகவானுடைய பிறப்பை பற்றியும் செயலை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டா என்ன நன்மை, அதற்கான பதிலும் 9ஆம் ஸ்லோகத்துல கொடுத்துட்டார். இப்போ 4ஆம் அத்தியாயத்துல 6ஆம் ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றார், அஜோ பிஷன் அவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோ பிஷன் பிரகிருதிம் சாமதிஷ்டாப்ய சம்பவாமி ஆத்ம மாயையா. அஜோபிஷன், அர்ஜுனா, நான் பிறப்பற்றவனாயிருந்தும் அழிவற்றவனாயிருந்தும். அஜோபிஷன் அவ்யயாத்மா. அஜா அப்படின்னா பிறப்பற்றவர், ஜ அப்படின்னா பிறக்கிறது, ஜா ஜா அப்படின்னா பிறக்கிறது. இப்போ ஜா அப்படின்னா பிறக்கிறது, ராஜா அப்படின்னா ராஜகுலத்தில் பிறந்தவர், பிரஜா அப்படின்னா ஒரு குடியாட்சி கீழே, ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்கள், பிரஜைகள், பிரஜா. ராஜா, காட்டில் வனத்தில் பிறந்தால் வனஜா, பத்மஜா, தாமரையில் பிறந்தால் பத்மஜா. அந்த மாதிரி ஒரு ஜா இருக்கு, ராஜா, பிரஜா, வனஜா, கிரிஜா. பர்வதத்துக்கு மகளாக பிறந்தால் கிரிஜா, அதனால பார்வதிக்கு இன்னொரு பேர் கிரிஜா. வனஜா, பத்மஜா, லக்ஷ்மி தேவி, பத்மஜா. இந்த மாதிரி ஜா அப்படின்னா பிறப்பு, அஜா அப்படின்னா பிறப்பற்றவர், அஜா அப்படின்னா பிறப்பற்றவர். பகவத்கீதையில பல்வேறு இடங்கள்ல கிருஷ்ணர் இந்த அஜாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கார். இப்போ உயிர்வாளிகளாகிய நம்ம இந்த உடல் எடுத்துக்கிற ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மாவும் பெறப்பட்டது, அஜா. ஆத்மாவை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அஜா நான் ஜாயதே நாம் ரியதே. ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. நான் ஜாயதே நாம் ரியதே வாகதாச்சி நாயம் பூத்வா பவிதாவான பூயக அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ
ந ஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும், எந்த காலத்திலும் ஆத்மா பிறக்கிறதும் கிடையாது இறக்கிறதும் கிடையாது. அஜா பிறப்பற்றவன், நித்தியம் நித்தியமானவன், சாஸ்வதோயம் நிலையானவன், புராணம் பழமையானவன், அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. இந்த உடல் அழியறதுனால ஆத்மா அழியறது கிடையாது. அப்போ ஏன் ஆத்மா பெறப்பட்டது? ஏன்னா கிருஷ்ணா பெறப்பட்டவர், பகவான் பெறப்பட்டவர். அப்ப பகவான் என்ன சொல்ற, நான் பிறப்பற்றவனாயிருந்தும் அஜோபிஷன், அவ்யய் ஆத்மா நான் அழிவற்றவனாயிருந்தும். அர்ஜுனா, நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும் அஜோபிஷன் அவ்யயாத்மா, பூதானாம் ஈஸ்வரோபிஷன், உயிர்வாழிகளுக்கு மத்தியில் நான் தோன்றுகிறேன். எப்படி தோன்றாரு? சம்பவாமி ஆத்ம மாயையா, தன் சொந்த சரீரத்தோட வர்றார். பகவான் இந்த பூமிக்கு வரும்போது அவர் தன் சொந்த சரீரத்தோட வர்றார். நாமெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? ஒரு வாடகை சரீரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்ப இந்த உடல்ல ஆன்மா இருக்கு இல்லையா, இந்த உடல் இருக்கிற ஆன்மா நித்தியமானது, இந்த உடல் தற்காலிகமானது. அப்போ நம்ம ஒரு வாடகை உடம்பு எடுத்திருக்கோம், ஒரு ரெண்டல் ஹவுஸ் மாதிரி. சிலர் வந்து வாடகை வீட்டுல தங்கி இருப்பாங்க இல்லையா, ரெண்டல் ஹவுஸ். அது வீட்டுக்காரன் காலி பண்ண சொன்னா காலி பண்ணும். ஒரு நாள் வீட்டுக்காரர் வந்து, ஐயா நீங்க வீட்டை காலி பண்றீங்களா, காலி பண்ணிடும். அந்த மாதிரி மரணம் வரும் வரைதான் நமக்கு இந்த உடம்புல அனுமதி. மரணம் வரும்போது இந்த உடலை விட்டு ஆன்மா போகணும். அப்போ நான் வேற, என் உடல் வேற. அப்ப ஜீவகோஸ்வாமி பிரபுபாதா என்ன சொல்றாரு? ஜீவகோஸ்வாமி நம்முடைய பூர்வாச்சாரியர், 6 கோஸ்வாமிகள் ஒருவர் ஜீவகோஸ்வாமி. ஜீவகோஸ்வாமி வந்து நம்முடைய பிறப்பை பற்றியும் பகவானுடைய பிறப்பை பற்றியும் சொல்றார். நம்முடைய பிறப்பு இருக்கு இல்லையா, நம்ம எல்லாம் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம், அதுல எந்த சந்தேகம் இல்லையே. நம்ம எல்லாம் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். நம்ம பிறந்ததுக்கு 3 காரணம். என்ன 3 காரணம்? என்னுடைய கர்மா, என்னுடைய கர்ம வினையெல்லாம் நீங்க பிறந்திருக்கேன். அப்புறம் பௌதிக ஆசை, நானே அனுபவிக்கணும், நானே அனுபவிக்கணும், நானே கட்டுப்படுத்தணும், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அகம் போக்தா அகம் போக்தா அகம் கர்த்தா அகம் ஈஸ்வரா. அகம் போக்தா, நானே அனுபவிப்பாளனா இருக்கணும். அகம் கர்த்தா, எல்லாம் என் மூலமா தான் நடக்கணும், நான் தான் முதல்ல இருக்கணும். அகம் ஈஸ்வரா, நான் தான் கட்டுப்படுத்துவேன். சோ இந்த பொய்யகங்காரம், இந்த பொய் கர்வம், இது ஒரு காரணம். அப்புறம் நம்முடைய கர்ம வினைகள் ஒரு காரணம். நம்முடைய பௌதிக ஆசை, நம்ம கர்ம வினை, இதெல்லாம் ஒரு காரணம். அதுக்கப்புறம் அறியாமை முக்கியமான காரணம். நான் பகவானை மறந்து போய் நான் இந்த உடலை அனுபவிக்கணும், நான் இந்த பூமி இந்த உலகத்தை அனுபவிக்கணும், அறியாமை. இது நம்முடைய பிறப்பு. அப்போ ஜீவாத்மாவாகிய நம்ம ஒரு 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 சரீரம் எடுத்துக்கிறோம், பௌதிகமான சரீரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப என் உடல்ல இருக்கிற ஆன்மா ஆன்மீகமானது, இந்த உடல் பௌதிகமானது. அப்ப நான் ஒரு பௌதிகமான சரீரம் எடுத்துக்கிட்டேன் இல்லையா. நான் வந்து, நம்ம எல்லாரும் ஒரு பௌதிகமான சரீரம் எடுத்திருக்கிறோம். இந்த உடல் வேற, ஆன்மா வேற. ஆனா ஜீவகோஸ்வாமி என்ன சொல்றாரு? பகவானுடைய சரீரம் ஆன்மீகமானது, பகவானுடைய பிறப்பு ஆன்மீகமானது, பகவானது செயல்கள் ஆன்மீகமானது. அதனால ஜீவகோஸ்வாமி பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்றாரு, நம்முடைய பிறப்பையும் கிருஷ்ணனுடைய பிறப்பையும் கம்பேர் பண்ண முடியாது, நம்முடைய பிறப்பையும் பகவானுடைய பிறப்பையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். பிறந்தவங்க நம்ம யாராவது அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்தோமா? நம்ம அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்துட்டு இங்க வரல. நம்முடைய கர்மவினையினால ஒரு குறிப்பிட்ட அப்பா அம்மா நம்ம கிடைச்சிருக்காங்க. நாம தாய் தந்தையை தேர்ந்தெடுக்கல, நாம பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கல, நாம் தாய் தந்தையை தேர்ந்தெடுக்கல, நம்ம கர்ம வினையினால ஒரு குறிப்பிட்ட தாய் தந்தை கிடைச்சிருக்காங்க. அப்ப அப்பா அம்மாவோ நாம தேர்ந்தெடுக்கல. சரி, இந்த உடலை தான் நாம தேர்ந்தெடுத்தோமா? அதுவும் கிடையாது. இந்த உடலும் என் கர்ம வினைப்படி கிடைச்சிருக்கு. அப்ப என் பிறப்பும் என் கர்ம வினைப்படி கிடைச்சிருக்கு, என்னுடைய பெற்றோரும் என் கர்ம வினைப்படி கிடைச்சிருக்காங்க, என் உடலும் என் கர்ம வினைப்படி கிடைச்சு. அப்ப எல்லாமே என் கர்ம வினைப்படி நடக்குது. ஆனா பகவானுக்கு கர்ம வினை கிடையாது. அவர் உடல், அவரது ஆத்மா, அவரது உலகம், அவரது செயல்கள் எல்லாம் ஆன்மீகமானது. கிருஷ்ணரையும் அவர் உடலையும் பிரிக்க முடியாது. இப்ப என் உடல்ல இருந்து என் ஆத்மா பிரிச்சு எடுத்துடலாம், இந்த உடலை தனியா ஆத்மாவை தனியா ஆக்கிடலாம். ஆனா பகவானுடைய சரீரமும் ஆன்மாவும் நாமமும் எல்லாம் ஆன்மீகமானது. பகவானுடைய உடலும் ஆன்மாவும் வேறு வேறு இல்லை. பகவானது நாமமும் அவர் ஆன்மாவும் அவரும் வேறு வேறு இல்லை. நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ராச விக்கிரகா பூர்ணசுத்தோ நித்தியமுக்தோ அபிநத்வா நாம நாமினோ.
பகவானது நாம ரூப குணாதிசயங்களை பிரிக்க முடியாது, எல்லாமே ஆன்மீகமானது. அதனால இங்க முதல் பாயிண்ட் என்னன்னா, ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, நம்முடைய பிறப்பை போல அல்ல கிருஷ்ணாவுடைய பிறப்பு. நாம ஜட உலகத்துல ஒரு தாயினுடைய கருவுக்குள்ள போய் 10 மாதம் கருவுல தங்கி அப்புறம் ஜட வாயுவினால தள்ளப்பட்டு தலைக்குப்புறம் இந்த பூமியில விழுந்தோம். ஆனா பகவானுடைய பிறப்பை பாருங்க, ரொம்ப அழகா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றாரு. அவர் நம்முடைய பூர்வாச்சாரியர் ஒருவர் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். அவர் என்ன சொல்றாருன்னா, பகவான் எப்படி தேவகியோட கர்ப்பத்துல தோன்றினார்? முதல்ல பகவான் எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார். அவர் வசுதேவர் இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார், தேவகியின் இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார். அப்ப எப்படி பகவான் தோன்றார்? வசுதேவரின் இதயத்திலிருந்து தேவகி இதயத்தில் தோன்றினார். முதல்ல ஹார்ட் டு ஹார்ட் டிரான்ஸ்பர்மேஷன். பகவான் எப்படி தோன்ற, இதுதான் ஆச்சாரியுடைய விளக்கத்தை படிக்கணுங்க. இல்லாட்டி நாம தப்பு தப்பா புரிஞ்சுக்கும். இன்னைக்கு ஜட உலகத்துல பேரளவான சாமியார்கள், குருமார்கள், சம்பிரதாயத்தில் இல்லாத சாதுக்கெல்லாம் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க ஒண்ணு சொல்றாங்க, பகவான் இப்படி பிறந்தாரு, அப்படி பிறந்தாரு. ஆனா பகவான் எவ்வாறு இந்த பூமியில் தோன்றினாருங்கிறத அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஆச்சாரியருடைய விளக்கங்களை படிக்கணும். அப்பதான் நம்ம உள்ளவாறு அறிந்து கொள்வோம். அப்ப முதல்ல வசுதேவரின் இதயத்திலிருந்து தேவியின் இதயத்துக்கு மாறினார். அப்புறம் தேவியின் கருவில் தோன்றுகிறார். சரி, பகவான் இந்த பூமியில மதுராவுல தோன்றினார். மதுராவுல சிறைச்சாலை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். இங்க எவ்வளவு பேர் அங்க போயிருக்கீங்க? கை தூக்கலாம். மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய ஜென் பூமி. கிருஷ்ணர் பிறந்த இடத்துக்கு யாரா போயிருந்தீங்கன்னா கை தூக்குங்க. இல்ல நீங்க சாட் பாக்ஸ்லயே போடலாம். பகவானுடைய பர்த் பிளேஸ் மதுரா. ராமன் பிறந்தது அரண்மனையில், கண்டவர் மக்கள் அனைவருமே. கண்ணன் பிறந்தது சிறையினிலே, கண்டவர் தாயும் தந்தையுமே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராமா ராமா ஹரே ஹரே. பாருங்க, 7-8 பேர் கை தூக்கியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு சிறை, அது ஃபுல்லா அந்த குகை, அதாவது ஒரு பாறைக்குள்ள ஒரு சிறைச்சாலை, ஒரு குகை இருக்கு. அந்த பாறைக்குள்ள இருக்கிற சிறையில அடைச்சி வச்சிருப்பாங்க வசுதேவரையும் தேவிக்கும். இப்ப வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணர் குழந்தையாக தோன்றினார். அவர் குழந்தையாக வந்த உடனேயே 4 கரமுள்ள வாசுதேவனாக தரிசனம் கொடுக்கிறார். வாசுதேவ் கிருஷ்ணர். வனமாலி கதீச்சாங்கி சங்கே சக்ரேஷனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. வாசுதேவ் கிருஷ்ணர். மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை இதழ் போல காதுவரை நீண்டு கண்கள், என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தபுரி, கழுத்துல கௌஸ்தூமணி, மஞ்சள் நிற பீதாமரை ஆடை அணிஞ்சிருக்காரு. மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்துல இருக்க. ஏன் கிருஷ்ணர் குழந்தையா வசுதேவருக்கும் தேவிக்கும் 4 கரவுள்ள ரூபம் காமிச்சாரு? ஏன்னா கிருஷ்ணர் உறுதி பண்றாரு, நான் தான் உங்களுக்கு குழந்தையா வந்திருக்கேன். வசுதேவரும் தேவிக்கும் அந்த பகவானே தனக்கு குழந்தையா வரணும்னு பிரார்த்தனை பண்ண. பகவானை போல ஒரு குழந்தை வராது. நம்ம கிருஷ்ணாட்ட போய், கிருஷ்ணா உங்களை மாதிரியே ஒரு குழந்தை கொடுங்கன்னா சாத்தியம் இல்லை. எனக்கு உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வேணும்னா சாத்தியம் இல்லை. கிருஷ்ணரே குழந்தையா வந்தாதான் சாத்தியம். ஏன்னா கிருஷ்ணரை மாதிரி யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு அழகு. பராசர முனிவர் சொல்றார், பகவான்கிட்ட 6 விதமான ஐஸ்வர்யங்கள் முழுமையாக இருக்கிறது. யார் ஒருத்தருட்ட 6 விதமான ஐஸ்வர்யம் முழுமையாக இருக்கின்றதோ அவரே பகவான். 100%, 1% கூட கம்மி இல்லாம 100%, 100% இந்த 6 ஐஸ்வர்யத்தை யாரு முழுமையா வச்சிருக்காரோ, ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரேய, அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, இந்த 6 முழுமையாக வச்சிருப்பவர் தான் பகவான். இப்ப கிருஷ்ணர் ஏன் பகவான்? அவர் சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான். 6 ஐஸ்வர்யத்தையும் அவர் முழுமையா வெளிப்படுத்துறார். அதனால அவர் பகவான். அப்ப பகவான் நம்மள மாதிரி பிறக்கல. அவர் குழந்தையா 4 கரமுள்ள ரூபத்தை காமிச்சாரு வசுதேவருக்கும் தேவிக்கும். அவர் தன் சொந்த சரீரத்தோட வந்தார். அவர் ஆன்மீக உடலோடு இங்க தோன்றினார். ஆபரணங்களோடும் கௌஸ்துபமணியோடும் வைஜெயந்தி மாலையோடு தோன்றினார். நம்ம எப்படி பிறந்தோம்? இங்க ஸ்ரீவாஸ் பிரபு இருக்கா, ஒரு டாக்டர் தான். ஹாஸ்பிட்டல் நம்ம குழந்தை பிறக்கிறத பார்த்தா ஐயோ அருவருப்பா இருக்கும்.
உடம்பெல்லாம் வந்து பிளட்டு அது இது எல்லாம் கிளீன் பண்ணி அப்புறம் நம்மகிட்ட தருவாங்க. ரொம்ப கஷ்டமா வெளியில வந்து அழுது தாயினுடைய கருவுக்குள்ள அந்த கருவறையில சுவாசம் இல்லாம காற்று இல்லாம உயிர் வாழ கஷ்டப்பட்டு எப்படா வெளியே வருவோம். அப்படி வெளியே வந்தோடனே குவா குவா குவான்னு குழந்தை அழுகுது. ஏன் அழுகுதுன்னு யாருக்கும் தெரியல. அப்பாவுக்கும் தெரியல, அம்மாவுக்கும் தெரியல, டாக்டருக்கும் தெரியல. ஏன்டா குழந்தை அழுகுது? பிறக்கும் போதும் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான், நோய் வந்தாலும் அழுகிறான், வயோதிகமானாலும் அழுகிறான். இப்படி வாழ்க்கை பூரா அழுகையாதான் இருக்கு. அந்த மாதிரி உடல் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, பகவானுடைய பிறப்பு செயல்கள் எல்லாம் ஆன்மீகமான திவ்யமானது. அதனாலதான் ஜீவ கோஸ்வாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இவங்கள மிக அழகா சொல்றாங்க, பகவானது பிறப்பும் செயலும் திவ்யமானது. அவரது பிறப்பு நம்மளது பிறப்பை போல இல்ல பகவானுடைய பிறப்பு. நம்முடைய பிறப்பை போல இல்ல பகவானுடைய பிறப்பு. ரைட். சரி, அடுத்தது பகவான் எப்படி இங்க பூமியில தோன்றாரு, பகவான் இங்க எப்படி பிறக்கிறாரு? பிறப்பற்றவர் பிறக்கிறார். அவருக்கு பிறப்பொன்னும் கிடையாது. கடவுளுக்கு ஏது பிறப்பு? இறைவனுக்கு ஏது பிறப்பு? ஆன்மாவுக்கே பிறப்பு இல்லை. இந்த உடல் இருக்கிற ஆன்மாவுக்கே பிறப்பு இல்லைன்னா அப்புறம் பகவானுக்கு ஏது பிறப்பு? இந்த ஆன்மா, இந்த உடல் இருக்கிற ஆன்மா ஒரு பகவானுடைய சிறிய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இந்த உடல் இருக்கிற ஆன்மா ஒரு சிறிய அம்சம். இந்த ஆன்மாவே பிறப்பற்றது. ஏன்னா பகவான் பிறப்பற்றவர். அப்ப பகவான் பிறப்பற்றவர் இந்த பூமியில பிறக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி? சூரியன் இருக்கு இல்லையா? இன்னொரு உதாரணம் ஆச்சாரியர் கொடுக்குறாங்க. பிரபா ரொம்ப அழகா சொல். சூரியன் இருக்கு. சூரியன் எப்பவுமே இருக்கு. அது தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. சூரியன் வந்து எப்பவுமே இருக்கு. அது தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஆனா நம் கண்களுக்கு, நம் பார்வைக்கு சூரியன் தோன்றுவது போல இருக்கு, மறைறது போல இருக்கு. நம்ம காலையில 6 மணி ஆச்சுன்னா சூரியன் தோன்றி விட்டது, மாலை 6 மணி ஆச்சுன்னா சூரியன் அஸ்தமித்து விட்டது. ஆனா உண்மையில சூரியன் தோன்றவும் இல்லை, மறைவும் இல்லை. சூரியன் உதிக்கவும் இல்லை, அஸ்தமிக்கவும் இல்லை. அது எப்பவுமே இருக்கு. நம் கண்களுக்கு அது தோன்றி மறைகிறது. அதே போல பகவான் நித்தியமானவர், மாற்றமற்றவர், நிலையானவர், ஆன்மீகமானவர், பிறப்பற்றவர். அவர் இந்த பூமியில தோன்றுகிறார், மறைகிறார். அவர் நம்ம கண்ணு முன்னாடி வந்து லீலை பண்றாரு, திரும்பி ஆன்மீகத்துக்கு போயிடுறார். அப்போ பகவானது செயல்கள் எல்லாம் திவ்யமானது. அப்ப அதனால அவருடைய பிறப்பு திவ்யமானது. ஏன்னா அவர் சொந்த சரீரத்தோட வந்திருக்கார், ஆத்மீகமான சரீரம். கிருஷ்ணர் நம்மள மாதிரி பௌதிகமான உடல் எடுத்துக்கல, அவர் ஆன்மீகமான உடலோட வந்தார். சரி, அப்போ பகவான் எப்படி இந்த பூமியில வந்தார்? முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பகவான் எப்படி இந்த பூமியில பிறந்தார்? அவர் தன் சொந்த சரீரத்தோட வந்தார். சரி சுவாமி, அவர் இங்க எதுக்காக வந்தாரு? அடுத்த கேள்வி, எதுக்காக வந்தாரு? அவர் எதுக்கு வந்தாரு? பகவான் இந்த பூமியில தோன்றினாரு. சரி, பகவான் பூமியில தோன்றினாரு. எப்படி வந்தாரு? ஆன்மீக சரீரத்தோட வந்தாரு. சரி, ஆன்மீக சரீரத்தோட வந்தாரு. எதுக்காக வந்தார்? அதான் 7வது ஸ்லோகம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகி அதர்மத்தின் பாதையில செல்கிறார்களோ அர்ஜுனா, அப்போதெல்லாம் நான் யுகந்தோறும் தோன்றுகிறேன். எதா எதா தர்மஸ்ய கிளானிர். தர்மஸ்ய கிளானிர்னா தர்மத்திலிருந்து விலகிறது. அப்ப தர்மம்னா என்னது? தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்றாரு அதான் தர்மம். அப்ப உயர்ந்த தர்மம் என்னது? பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறது. அப்ப எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதை விட்டு விலகிறாங்களோ, பக்தி தொண்டை விட்டு விலகிறாங்களோ, அப்ப பகவான் யுகந்தோறும் அவதரிச்சு அந்த பக்தி பாதையை உறுதி பண்றார். அவர் வந்து ராமச்சந்திர பிரபுவாக, கிருஷ்ண பகவானாக, சைத்தன்ய மகாபிரபுவாக, இந்த ஓரொரு அவதாரம், ஓரொரு லீலைகளும் தூய பக்தியை ஸ்தாபனம் பண்றார். அப்போ எதுக்காக பகவான் இங்க வர்றார்? யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். ஸ்ருஜாம்யகம்னா நான் உள்ளவாறு தோன்றுகிறேன், மாற்றமில்லாமல் தோன்றுகிறேன், சொந்த சரீரத்தோட தோன்றுகிறேன், வாடகை சரீரம் வாங்கிக்கல. அதான் பாயிண்ட். சரி, அப்போ பகவான் எதுக்காக வந்தார்? எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதிலிருந்து விலகி போறாங்களோ, தர்மத்திலிருந்து விலகி போறாங்களோ, அப்ப அதை ஸ்தாபனம் பண்றதுக்காக வர. சரி சுவாமி, பகவான் தன் சொந்த சரீரத்தோட வந்தார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக, பக்தியை ஸ்தாபனம் பண்றதுக்காக வந்தார். சரி, வேற என்ன பண்ணாரு இங்க வந்து? அடுத்தது என்ன பண்றாரு? அதுதான் 8ஆம் ஸ்லோகம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.
அர்ஜுனா, நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன். சரி, எதுக்கு கிருஷ்ணா நீங்க யுகந்தோறும் வரீங்க? பரித்ராணாய சாதுனாம், என் பக்தனுக்கு தொந்தரவு ஏற்படும் போது அந்த பக்தனை காப்பதற்காக. எப்பெல்லாம் பக்தருக்கு தொந்தரவு வருதோ, பிரகலாதனுக்கு தொந்தரவு வந்தது, பாண்டவர்களுக்கு தொந்தரவு வந்தது, இப்ப எப்பெல்லாம் பக்தர்களுக்கு தொந்தரவு வருதோ அந்த பக்தரை காப்பதற்காக பரித்ராணாய சாது, அதுதான் முதல் வேலை. பகவானுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னா பக்தர்களை காக்குறது. அசுரர்களை அழிக்கிறதுலாம் பகவானுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது ஒரு சாதாரண விஷயம். அசுரர்களை கொல்றதுக்கு பகவான் நேரடியா வரணும்னு இல்லை. எந்த அசுரனை கொல்றதுக்கும் பகவான் கிருஷ்ணன் நேரடியா வர வேண்டிய அவசியம் இல்லை. முருகப்பெருமான், பார்வதி தேவி, சிவபெருமான், இந்த மாதிரி நிறைய தேவர்கள்லாம் இருக்காங்க. முருகப்பெருமான் சூரசம்ஹாரம், சூரனை வதம் செய்தார். பார்வதி தேவி மகிஷாசுரங்கிற அசுரனை வதம் செய்தார். சிவபெருமான் திரிபுராசுரனை வதம் பண்ணப்போ அசுரங்களை கொல்றதுக்கு பகவான் நேரா வரணும்னு இல்லை, தேவர்களே போதும். ஆனா ஏன் முதல்ல பகவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பக்தர்களை காப்பதற்காக வருகிறேன். அப்ப பக்தர்களை காக்க வரும்போது அந்த பக்தனுக்கு யார் தொந்தரவு கொடுக்கிறா அவருக்கு பனிஷ்மெண்ட். பக்தனை காக்க வருகிறேன், அசுரர்களை தண்டிக்கிறேன். அப்ப அசுரனை தண்டிக்கிறது முதல் வேலை இல்லை, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் கலியுகத்துல இன்னைக்கு இருக்கிற அசுரங்களை கொல்றதுக்கு தேவர்களும் தேவையில்லை. இன்னைக்கு கலியுகத்துல அசுரர்கள் நிறைய இருக்காங்க. அசுரர்கள்லாம் யாரு? பகவானை ஏற்றுக்கொள்ளாதவங்க, நாத்திகம் பேசுறவங்க, கடவுளை மறுக்கிறவங்க அசுரர்கள். இந்த அசுரர்களை கொல்றதுக்கு பகவானோ தேவர்களோ நேர்ல வரவே வேண்டாம். ஒரு கொரோனா, ஒரு சுனாமி, ஒரு பூகம்பம், இந்த அசுரங்கள்லாம் உள்ள போயிடுவாங்க, பினிஷ், அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு கலியுகத்துல இருக்கிற குட்டி குட்டி அசுரங்களை கொல்றதுக்கு தேவர்களோ பகவானோ தேவையில்லை. ஆனாலும் பகவான் தன் காரணமற்ற கருணையால் இங்கு தோன்றுகிறார். ந காரணம் கருணம் செவித்ததே. ஸ்வேதாசுர உபனிஷத் என்ன சொல்லுது? பகவான் இந்த பூமியில தோன்றுவது காரணமற்ற கருணை. அந்த கருணைக்கு காரணமே சொல்ல முடியாது. இப்போ நான் ஒருத்தர் மேல கருணை காமிக்கிறேன்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். சரி, அவருக்கு உதவி செஞ்சா புண்ணியம், அவர் உதவி செஞ்சா நல்லது. அப்ப நான் யார் மேலேயாவது கருணை காமிச்சா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா பகவான் இந்த பூமியில வர்றாரு இல்லையா, இறங்கி வர்றாரு இல்லையா, அந்த பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறதுக்கு காரணமே அற்ற கருணை, அவருடைய காரணமற்ற கருணை, காஸ்ட்லெஸ் மர்சி. அந்த கருணைக்கு காரணமே சொல்ல முடியாது. காரணமற்ற கருணையால் இங்கு வருகிறார். ந காரணம் கருணம் செவித்ததே ந ஷமா அதிகஷி திஷதே. பகவானுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. நம்ம என்னைக்காவது யாரையாவது பகவானுக்கு சமமானவர் அப்படின்னு யாரையாவது பகவானோட ஒப்பிட்டாலோ, இல்ல இவர் பகவானை விட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டா பகவானை நாம் தாழ்த்தி விட்டோம். என்னைக்குமே எந்த நபரையுமே பகவானுக்கு சமமானவரோ இல்ல பகவானை உயர்ந்தாரோ நம்ம கருதக்கூடாது. அப்படி நம்ம கருதி விட்டால் பகவானுடைய தரத்தை நாம் தாழ்த்தி விட்டோம். அதனால ந சமா அதிகஷி திஷதே பராசக்தி விவிதைவ சூயதே சாவா விதி ஞான பலா கிரியாச்ச. பகவானுடைய சக்தி எல்லையற்றது, அச்சிந்திய சக்தி. அதனால இங்க ரொம்ப அழகா சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இங்க பகவத்கீதை சொல்லியிருக்கு. பகவான் பக்தர்களை காப்பதற்கு வேண்டியே அவதரிக்கிறார். அப்புறம் அசுரர்களை தண்டிக்கிறார். அசுரர்களை தண்டிக்கிறது கூட கருணை தான். பகவான் கையால் அந்த அசுரன் கொல்லப்படும் போது அவர் மோட்சம் அடைகிறார். இப்ப நீங்க பாகவதத்துல பார்த்திருப்பீங்க, நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. பூதனா முக்தி, திருநாவர்தன் முக்தி, பௌமாசுரன் முக்தி. அது வதம் இல்லை. இப்ப பூதனா வதம்னு சொல்லல, பூதனா முக்தி. திருநாவர்த வதம் சொல்ல, திருநாவர்த முக்தி. பௌமாசுர வதம், நரகாசுர வதம் இல்ல, நரகாசுர முக்தி, பௌமாசுர முக்தி. அப்போ பகவான் கையால கொல்லப்படுற நபரே முக்தி அடையறாருக்கு போது யாராவது பகவான் கையால கொல்லப்பட்டாலே முக்தி அடையறாருன்னா பகவானுக்கு பக்தி செய்யறவங்களை பத்தி என்ன சொல்றது? பகவான் கையால கொல்லப்படுறவங்களே முக்தி அடையறாங்கன்னா, பகவான் கையால கொல்லப்படுறவங்களே முக்தி அடையறாங்கன்னு சொன்னா பக்தி செய்யறவங்களை பத்தி என்ன சொல்றது? அதனால மிக உயர்ந்தது பக்தி, முக்தியை காட்டிலும் உயர்ந்தது பக்தி. அதனால இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, பகவான் இந்த பூமியில தோன்றி அவர் பக்தர்களை காப்பதற்காகவே தோன்றுகிறார், அசுரர்களை தண்டித்து கருணை கொடுக்கிறார். சில நேரம் பக்தர்கள் தவறு செய்வது அவரை கண்டிச்சு திருத்துவார். இப்போ கோவர்த்தன லீலை இருக்கு. கோவர்த்தன லீலை பகவான் பிரஜவாசிகளை காப்பதற்காக அந்த கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சார். அப்புறம் இந்திரனும் பக்தர் தான், அவருக்கு கொஞ்சம் கர்வம் இருந்தது,
அப்ப இந்திரன்ற பக்தருடைய கர்வத்தை பகவான் போக்குனர். பிரஜவாசிகளோட அன்பு பரிமாற்றம் செஞ்சார். அந்த கோவர்த் லீலை மூலமா தானே பரமபுருஷோத்தமனான முழுமுதல் கடவுள் ஸ்தாபனம் பண்ணார். ரைட். அதனால பகவானுடைய ஒரு லீலைகள்ல நிறைய தத்துவங்களும் பாடங்களும், கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாமே நமக்கு நிறைய தத்துவங்களும் பாடங்களும் கொடுத்திருக்கு. அதனாலதான் ஆச்சாரியுடைய விளக்கம் படிக்கணும்னு சொல்றேன். சரி, அதுக்கப்புறம் பலதேவ வித்யாபூஷர் என்ன சொல்றாரு, பகவான் மதுராபுரியில் தோன்றினார் அப்படின்னு சொன்னா அவர் வாசுதேவ கிருஷ்ணர், பிருந்தாவன கிருஷ்ணர். ரெண்டு கிருஷ்ணர் இருக்கா, ஒண்ணு பிருந்தாவன கிருஷ்ணர், இன்னொன்னு வாசுதேவ கிருஷ்ணர். என்னங்க ஒரே கிருஷ்ணர் தானே, எப்படிங்க ரெண்டு கிருஷ்ணர்? இப்ப சினிமால வந்து டபுள் ஆக்ட் வரும். சினிமால வந்து டபுள் ஆக்ட், ஒரே ஹீரோ ரெண்டு பேரா இருப்பாங்க. என்னப்பா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்லாம், அது வந்து காட்சி பிழை, சும்மா ஒரு கிராபிக்ஸ்ல பண்ற. ஆனா பகவான் லீலையில் எப்படி நடந்ததுன்னா, பிருந்தாவன கிருஷ்ணர் அவர் ஷியாமசுந்தரர். அவர் எப்பவுமே புல்லாங்குழலோடும், பிருந்தாவன கிருஷ்ணர் புல்லாங்குழலோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் இருப்பார். ஆனந்தமா லீலை செய்துட்டு இருப்பார். அப்படி பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் லீலை செய்யும் பொழுதும் அவர் வந்து நண்பர்களோட கன்றுகளோட பசுக்களோடு இருக்கார். ஆனா வாசுதேவ் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அசுரர்களை தண்டிக்கிறார். அவருக்கு சில சமயங்கள்ல வாசுதேவ கிருஷ்ணர் தேவைப்பட்டா 4 கை எடுத்துக்குவார். வாசுதேவ கிருஷ்ணருக்கு 4 கரம் உண்டு, விருந்தாவன கிருஷ்ணருக்கு 2 கரம் புல்லாங்குழல் தான். ஒரு நாள் விருந்தாவனத்துல கிருஷ்ணர் ராசனிடம் புரிந்து கொண்டிருந்தார் கோபிகளோட. திடீர்னு கிருஷ்ணர் மறைந்து விட்டார். கோபிகள் எல்லாம் தேடுறாங்க கிருஷ்ணரை. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, 4 கரமுள்ள வாசுதேவனா முன்னாடி நிக்கிறார், சங்க சக்கர கதாபத்மோட. இந்த கோபிகள்லாம் கிருஷ்ணரை தேடிட்டு இருக்காங்க. இந்த வாசுதேவன் சொல்றாரு, கோபிகளே யார தேடுறீங்க, நாங்க கிருஷ்ணரை தேடிட்டு இருக்கோம், நான் தான் இந்த கிருஷ்ணன், வாசுதேவ கிருஷ்ணன், இங்க கிருஷ்ணர் கிடையாது. எங்க கிருஷ்ணருக்கு 2 கை தான் இருக்கு, அவர் புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, உங்களை மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்ல, இல்ல இல்லாமா நான் தான் அது, இல்ல நீங்க கிடையாது. அப்புறம் ஸ்ரீமதி ராதாராணி வராங்க கிருஷ்ணரை தேடிட்டு. ராதாராணியை பார்த்த உடனே கிருஷ்ணர் தன் அடையாளத்தை வந்து மறைச்சிக்க முடியல, அவருக்கு 2 கை மறைஞ்சு போய் புல்லாங்குழலோடு இருக்கிறார். இப்படி எல்லாம் ஆச்சாரியர் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில வரும்போது அவருடைய எல்லா சக்திகளும் கிருஷ்ணருக்குள்ள இருக்கும், எல்லா அவதாரங்களும் எல்லா சக்திகளோடு பகவான் இந்த பூமியில தோன்றார். அப்போ அசுரர்களை தண்டிக்கும் போது வாசுதேவ கிருஷ்ணனாகவும், விருந்தாவனத்து கோபர்களோடும் கோபிகளோடும் விருந்தாவன கிருஷ்ணராம் நிலை பண்றார். நீங்க பாருங்க, விருந்தாவனத்துல நிறைய அசுரர்களுக்கு கிருஷ்ணர் மோட்சம் கொடுத்திருக்காரு. பூதனா, அகாசுரா, பகாசுரா, திருநாவர்தா, இவங்க யாரையுமே கிருஷ்ணர் ஆயுதம் வச்சு கொள்ளல. சங்க சுதர்சன் சக்கரம் வச்சோ இல்ல கதை வச்சோ இல்ல சாரங்கம் வில்லு வச்சு கொள்ளல. கிருஷ்ணர் கிட்ட வில்லு இருக்கு, ராமர் கிட்ட வில்லு இருக்கிற மாதிரி கிருஷ்ணர்ட்டி வில்லு உண்டு. ராமருடைய வில்லு வந்து கோதண்டம், அதனால கோதண்ட ராமன். கிருஷ்ணருடைய வில்லு வந்து சாரங்கம், அதனால சாரங்கபாணி. கும்பகோணத்துல ஒரு திவ்ய தேச பெருமாளுக்கு சாரங்கபாணின்னு பேர். அப்போ பிருந்தாவன கிருஷ்ணர் அசுரங்களை பூதனா, அகாசுரா, பகாசுரா, சக்கடாசுரா, திருநாவர்தா இவங்களை எந்த ஒரு ஆயுதம் எடுக்காம கொண்டிருக்காரு. பூதனை கிட்ட பால் குடிச்சே அவருக்கு மோட்சம் கொடுத்துட்டாரு பூதனைக்கு. திருநாவர்தன் 2 வரல வச்சு மென்னி பிடிச்சு அமுத்தினாரு, அவன் கதை முடிச்சு போச்சு. கம்சனுக்கு ஒரே குத்து தான், அவ்வளவுதான். கம்சனுக்கு கூட கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்கல, ஒரே குத்து தான், நட்டு மண்டல் நச்சுன்னு அடிச்சாரு, கம்சனோட லைஃப் முடிச்சுது. அப்போ பிருந்தாவன கிருஷ்ணர் ஆயுதங்களே பயன்படுத்தல. ஆனா நீங்க வந்து துவாரக கிருஷ்ணர் பாருங்க, அவர் வந்து பௌமாசுரனை வதம் பண்றதுக்கு சுதர்சனம் எடுத்தார். அதனால அசுரர்களை தண்டிக்கும் போது அவர் வாசுதேவ கிருஷ்ணனாகவும், பக்தனோடு அன்பு பரிமாற்றம் செய்வதில் பிருந்தாவனத்தில் லீலைகள் செய்யும் போது பிருந்தாவன கிருஷ்ணராம் இருக்காருன்னு பலதேவ வித்யாபூஷர் சொல்றார். அப்போ ஒரே சமயத்துல கிருஷ்ணர் தோன்றுகிறார். தேவிக்கும் வசுதேவருக்கும் வாசுதேவ கிருஷ்ணனாகவும், நந்தருக்கும் யசோதைக்கும் அந்த யசோதா நந்தனாகவும் நந்தநந்தனாகவும் தோன்றுறார். அப்ப சைமல்டேனியஸ்லி கிருஷ்ணா அப்பியர், ஒரே டைம்ல பிருந்தாவனத்துல யசோதா அம்மாவுக்கு யசோதா நந்தனாக நந்தநந்தனாக தோன்றியிருக்கிறார். அங்க மதுராபுரியில அங்க வாசுதேவ் கிருஷ்ணனா தோன்றியிருக்கார். அந்த கிருஷ்ணர் தான் அவர் கூடையில வச்சு தூக்கின்னு வருவார், வசுதேவர். அப்ப இங்க பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் தன் யோகமாயா சக்தியோட தோன்றினார். அப்ப வசுதேவர் என்ன பண்ணாரு, இந்த கிருஷ்ணரை கொண்டு வந்து அங்க வச்சுட்டு யோகமாயே தூக்கிட்டு போனார், பெண் குழந்தையை தூக்கிட்டு போனார். அப்ப என்னாச்சு, வாசுதேவ கிருஷ்ணர் விருந்தாவனம் வந்துட்டார். அதனாலதான் அவர் விருந்தாவனத்துல இருந்தார். அந்த பாலியலீலைகள்லாம் அங்க நடந்தது. அதனால ரொம்ப அழகான வர்ணனைகள்லாம் இருக்கு. நம்ம ஆச்சாரியர்களும் ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. ஜீவ கோஸ்வாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பலதேவ வித்யாபூஷணர், அதுக்கப்புறம் சில பிரபுபாதர். அதனால
பகவானது பிறப்பும் செயல்களும் திவ்யமானது, மங்களமானது. இத ஆச்சாரிய விளக்கத்தை கேட்டு நம்ம உள்ளது உள்ளவாறு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மை விட பாக்கியசாலி யாரும் இல்ல. நம்ம இந்த உடலை விட்டதும் பகவானுடைய உலகத்துக்கு போயிடும். அதனால நித்தியம் பாகவத சேவையா, தினமும் பாகவத சேவை. புத்தக பாகவதற்கு பக்தர் பாகவதர், தினமும் புத்தக பாகவதத்துக்கும் பக்தர் பாகவதத்துக்கும் சேவை பண்ணணும். பாகவதம் படிக்கணும், கேட்கணும். ஹரே கிருஷ்ணா நாம ஜெபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜெபம். ஏன் இந்த ஜெபம்னு சொன்னா, எதுக்காக நாம ஜெபம் செஞ்சணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாம ஜபம் ஹரிநாமத்தை நாம சொல்லும் போதுதான் கிருஷ்ணர் தன்னை தானே நமக்கு வெளிப்படுத்துவான். ரூப கோசாமி சொல்றார், அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நபவேத் கிராயம் இந்திரியை சேவோன்முகேகி ஜிவ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்பரத்யத. பகவானது நாம ரூப குணாதிசயங்களை இந்த ஜட புலன்களால உணர முடியாது. இந்த ஊனக்கண்ணால, பௌதிக புத்தினால, மனக்கற்பனையினால, வரட்டு தத்துவத்தினால, இல்ல பௌதிக கல்வி, பௌதிக அறிவை வைத்துக் கொண்டோ, இல்ல மனக்கற்பனையினாலேயோ, இல்ல ஜட புலன்களாலேயோ, இல்ல விஞ்ஞானத்தை வைத்துக் கொண்டோ கிருஷ்ணரை உணர முடியாது. சேவோன்முகி ஜிவ்வா, இந்த நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். நாக்கை எப்படிங்க கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது? அது ரெண்டு வழி இருக்கு. ஒன்று ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். பிரசாதம் பகவானுக்கு நிவேதனம் செய்த அந்த கிருஷ்ண பிரசாதம், அது பகவானுடைய கருணை. அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்றது மூலமா, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது மூலமா நம் புலன்கள் தூய்மை அடையும். ஏன்னா கிருஷ்ணா தூய்மையானவர், அந்த தூய்மையானவற்றிலெல்லாம் தூய்மையானவர். அவரை நம்ம உணரணும், நம்ம புலன்கள்லாம் தூய்மையாகணும். அப்ப நாமம் சொல்ல சொல்ல கிருஷ்ணர் தன்னை தானே நமக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் நாம சொல்லணும், நல்ல பிரசாதம் சாப்பிடணும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? நான் இங்கதான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், நான் நாம ஜபத்துல இருக்கேன், நான் கோயில்ல விக்கிரகமா இருக்கேன், நான் பாகவத்துல ஸ்லோகமா இருக்கேன், உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு பகவான் காமிச்சு தருவார். அதனால எல்லா பக்தர்களும் நல்ல ஹரிநாமத்தை குற்றமற்று ஜபிக்கணும், கவனமா ஜபிக்கணும். நாமத்தை ஜபிக்கும் போது விளையாடக்கூடாது, போன் பார்க்க கூடாது, பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த சாண்டிங்ல அந்த பகவான் நாமத்தை கவனமா உச்சரிக்கணும். இட் இஸ் ஆல்சோ an offense inattentive while chanting. பகவான் நாமத்தை கவனக்குறைவா வச்சிருப்பது குற்றமா. அதனால பகவானை நம்ம இன்வைட் பண்றோம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும் போது நம்ம பகவான்ட்டு பிரார்த்தனை பண்றோம். ஓ கிருஷ்ணா, ஓ ராதே, என்னை எப்போ உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க. இப்ப பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பகவானை கூப்பிட்டு நம்ம மற்ற வேலையை பண்ணிட்டு இருந்தா, இப்போ நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க, இன்வைட் பண்ணிருக்கீங்க, பிரபு நீங்க கிளாஸ் கொடுங்க. சரி, நான் இங்க கிளாஸ்ல உட்காந்துட்டு நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, நான் என்ன பேசுவேன்? நான் உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கேன், போனை நோண்டிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ஒரு இரஸ்பான்சிபிளா இருக்காரு, கிளாஸ் கொடுக்க கூப்பிட்டா போனை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இப்படிதான் கிளாஸ் கொடுக்கறதா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் சாண்டிங் பண்ணும்போது பகவானை அழைக்கிறோம். பகவானை கூப்பிட்டுட்டு ஒரு பக்கம் பகவான் கூட இன்னொரு பக்கம் போனை பார்த்துட்டு இருந்தோம்னா, அப்ப பகவானை நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றோம், அவரை அவமதிக்கிறோம்னு அர்த்தம். அதனால அந்த குற்றத்தை செய்யக்கூடாது. ஜபம் பண்ணும்போது ஜபம் மட்டும்தான். அப்படி நம்ம கவனமா ஜபம் பண்ணோம்னா அந்த ஜபம் பகவானை நமக்கு வெளிப்படுத்தும், கிருஷ்ணரை நமக்கு வெளிப்படுத்தும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுஜி, இன்றைக்கு இது கேள்விகள்